1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஞான நன்மைகள். ஒவ்வொரு வாரமும் நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் நமக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க, அது ப்ரேயர் பண்ணுறோம். அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நமக்கு ஞான நன்மைகளை நம்ம மனசில் விதைக்குது. அப்படின்னா என்ன ஞான நன்மைகள்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல செயல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், கடவுளின் கட்டளைகளை உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் இதோட அறுவடை, அதாவது அந்த வாரத்திலேருந்து அடுத்த வாரத்துக்குள்ளே இதோட விளைவு என்னதாகுது, அந்த விதைக்கு நம்ம மனசில் விதைக்கப்பட்ட அந்த ஞான நன்மைகள் எல்லாம் பலன் கொடுக்குதா? அது பலன் கொடுத்தா நம்ம ரொம்ப என்ன செஞ்சுருப்போம், ஒரு நல்லவங்களாக மாறியிருப்போம், கடவுளுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கணும். ஞான நன்மைகளை விதைத்திருந்தாலும் அந்த விதை எப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது நமக்கு அப்படின்னா, உலக பிரகாரமான ரிசல்ட்டை கொடுக்குது. சரீர நன்மை, அதுக்கு அதோட விளைவு என்னதாயிருது, சரீர நன்மையாக மாறிடுது. ஒவ்வொரு வாரமும் நம்ம போய் நற்கருணை வாங்குகிறோம். வாங்கும்போக்கு முன்னால் நம்ம என்ன செஞ்சிடறோம், பாவங்களை அறிக்கையிடுறோம். அப்போ நம்ம அந்த ஒவ்வொரு வாரமும் நம்ம பாவம் செய்துக்கிட்டே தான் இருக்கோங்கிறத அர்த்தம். இவ்வளவு நாளும் நம்ம அறிந்து பல பாவங்கள் செய்திருப்போம். அந்த அறிந்து செய்த பாவங்கள் எல்லாமே மாறி இருக்கணும். நம்ம எதுக்காக போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, அறியாமல் செய்த பாவம், அதாவது நம்ம அறிஞ்சு பாவமே செய்யலை அப்படி மாறிடணும். நம்ம மனசில் எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லை, நான் அறிஞ்சு எந்த பாவமே நான் செய்யலை அப்படின்னு நம்ம மனசே நமக்கு சொல்லணும். ஆனால் நம்ம சில பாவம் தெரியாமலே சில பாவங்களை செய்திருப்போம். அந்த மாதிரி பாவங்கள், அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போய் என்ன செய்யணும், அறிக்கையிட்டு அந்த நற்கருணை வாங்க வேண்டும். அப்படி நம்ம மாறினாதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவளாக வாழ்கிறோம் என்று அர்த்தம் ஆகிறது.